என்ன சொல்லிக்கிறேன்னா f of x equal to x if x less than or equal to 1. ஓகேங்களா? ம் ம் இது if x greater than 1. ஓகே சார். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கேட்குறான்னா at x equal to 1ல கண்டினியூஸாக கேட்குறான். at x equal to 1ல கண்டினியூஸாக கேட்குறான். அடுத்தது at x equal to 0ல கண்டினியூஸாக கேட்குறான். அடுத்தது x equal to 2ல கண்டினியூஸாக கேட்குறான். சரிங்களா? 1 0 2 இதில் கண்டினியூஸாக கேட்குறான். இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? x equal to 0 என்னது x equal to 2 எப்படி ப்ரூவ் பண்ண சேம் பை அதே அப்ளை பண்ண சரி லெஃப்ட் லிமிட் கண்டினியூட்டு ஒன்றை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க. மற்றபடி மற்ற ஃபங்க்ஷன் எதை வச்சு சொல்லுங்க கரெக்டுங்களா? அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 இருக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து என்னது 1 மைனஸ், இது வந்து 1 பிளஸ். 1 plus. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? இதனோட வேல்யூஸ் நல்லா செக் பண்ணிக்கோ. 1 மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ வந்து 1 மைனஸோட வேல்யூ, இது வந்து 1 பிளஸோட வேல்யூ. அப்போ சொன்னீங்க இங்கே என்ன வரும்? எக்ஸ். இங்கே என்ன வரும்? 5 வரும். கரெக்டுங்களா? எஸ் சார். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாமா? என்ன பண்ணலாம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் லிமிட்டோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸா. அப்போ அந்த எக்ஸ் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ். கரெக்டாமா? எஸ் சார். எக்ஸுக்கு பதில் 1 அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? வெறும் 1 தான் கிடைக்கும். 1 தான் கிடைக்கும். சரி அதே மாதிரி ரைட் லிமிட் எடுத்துக்கோமா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் போடுங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்னடா என்ன? 5. 5. இதில் எக்ஸ் இருக்குதா? இல்லை. ஓ சார். 5ன்னு எழுதிடலாம். சரிங்களா? ஓகே சார். ஸோ அஸ் பர் டெஃபினிஷன் என்ன? கண்டினியூட்டி இருக்கிற என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலா இருக்கும். பாருங்க என்னோட வேல்யூ என்ன? 1. பட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்ன? சரி இதனோட வேல்யூ 5. 1 மைனஸ் இதனோட வேல்யூ ப்ளஸ் 5. கரெக்டாமா? எஸ் சார். ரெண்டு ஈக்குவலா? நோ. நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல். அப்போ என்னாச்சு? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் நாட் கண்டினியூஸ். தட் மீன்ஸ் இட்ஸ் கண்டினியூஸ். கரெக்டுங்களா? எஸ் சார். சரி டேக்கண்ணே அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டாங்க. அப்போ 0னா என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் வராது நமக்கு. இந்த ஃபங்க்ஷன் வராது. 0 எங்கே ஆகுது? இதுக்குள்ளேயே வந்துடுது. கரெக்டுங்களா? 0 ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே. கரெக்டுங்களா? ஓகே ஓகே சார். புரியுதுங்களா? ஏன்னா இங்க கிரேட்டர் தென் 1ங்கறனாட்டி 0 வர மாட்டாங்க. லெஸ் தென் ஓகே புரிஞ்சுது. அப்போ என்னாச்சு? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்கே 1 இங்கே 0. கரெக்டுங்களா? எஸ் சார். எல்லாத்துக்குமே என்ன ஃபங்க்ஷன் நாங்கள் இது எல்லாத்துக்குமே எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் தான். கரெக்டுங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து எக்ஸு, இதுவும் எக்ஸ் தான். சரிங்களா? இது வந்து இது வரைக்கும் எக்ஸ் தான். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ இதுக்கு மேலே போனாதான் நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனாதான் 5. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ ரெண்டுக்குமே எக்ஸ் ஈக்குவல் 0 போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் 0 போடுங்க. இதுக்கு எக்ஸ் ஈக்குவல் 0 போடுங்க. என்ன கிடைக்குது? அப்போ கண்டினியூட்டி கண்டினியூஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வெரி குட். அப்போ என்ன நடக்குது? அந்த ஃபங்க்ஷனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா எப்படி மாறுதுன்னு? எஸ் சார். அப்போ எழுதுங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டெப் வைஸ் போட்டு தான் காட்டணும். 1 மார்க் இருந்தால் டைரக்ட் எழுதிடலாம், இல்லைன்னா ஸ்டெப் வைஸ் போட்டு தான் காட்டணும். சரிங்களா? சார் இங்க ரெண்டுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சார். எப்படி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்? இங்க பாருங்க நம்மளுக்கு பிரேக் ஆகல. 0 இங்க இருக்குது. கரெக்டா? 0 க்கு 1 வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் போயிட்டா 1 க்கு இதுக்கு வந்து 5 ஆயிடுச்சா? ஓகே சார். ஓகே ஓகே. நம்ம எடுக்கும்போது நல்லா பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு பார்ட், அடுத்த பார்ட் என்னது 0 டு 1 தான் எடுக்கணும். ஓகே சார். அதுக்கு மேல போச்சுன்னா என்னது இந்த 5 இன்க்ளூட் ஆகும். அதுக்கு மேல போச்சுன்னா இந்த 5 இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. அப்ப ரெண்டுமே என்ன ஆச்சு? 0 ஆயிடுச்சு. கரெக்டாடா கண்ணே? எஸ் சார்.
அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னாச்சு ரெண்டுமே ஜீரோனால therefore f is continuous at x equal to 0. கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்த கான்செப்ட் யாரு x equal to 2. x equal to 2. 2. அப்போ x equal to 2ங்கிறது இங்க இருப்பாங்க, x equal to 1ங்கிறது எங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. இது லைஸ் பிட்வீன் வேல்யூ என்ன, இது ஃபுல்லாவே 5. கரெக்ட்டா? இது ஃபுல்லாவே எவ்வளவு 5. கரெக்ட்டா? 5. எஸ் சார். அப்போ 2 ஓட லெஃப்ட் லிமிட் என்ன, ரைட் லிமிட் என்ன? இதனோட வேல்யூ 5 தான், இதனோட வேல்யூ 5 தான். ஓகே சார். புரியுதுல்ல? புரியுது சார். இதனோட வேல்யூ தான் 0. இதனோட வேல்யூ x x. இதனோட 0. வேல்யூ தான் x. இதனோட வேல்யூ தான் x. பட் இதோட பிரேக் ஆயிடுச்சு, 1ஓட பிரேக் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்குதுடா, 2 லெஃப்ட் லிமிட் என்னது 5, 2 ரைட் லிமிட் என்னது 5. அப்புறம் 5. என்ன சொல்றாங்க, ஈக்குவல். 5 equal to 5, so continuous தான். அவ்வளவுதான். x tends to 2 plus f of x equal to limit x tends to 2 plus 5 that is equal to 5. அடுத்து என்னது, limit x tends to 2 minus f of x that is equal to limit x tends to 2 minus 5 that is equal to 5. Therefore, left limit, right limit both are equal. Therefore, it is a continuous. ஓகே சார். At x equal to 2. At x equal to 2. So, which implies that f of x is continuous at x equal to 2. Any doubt more? நோ சார். No doubt. அப்போ இது ரெக்கார்டிங்க ப்ராப்ளம் கொடுத்த போட்டுருக்கோம் அப்படிதானே?